வரப்போகிற 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் ஒவ்வொரு டீமுக்கும் செலெக்ஷனில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? வேர்ல்ட் கப் நெருங்கிட்டு இருக்கிற எந்த டைமில் தான் ஒவ்வொரு நேஷனல் டீமோட கோச்சும் எந்த பிளேயரை நம்ம 26 மேன் டீமில் எடுக்கிறது, எந்த பிளேயரை விடுறதுங்கிறதுல பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க. நம்ம பிரேசில் டீமை பார்த்தீங்கன்னா ஆன்சலோட்டியோட பெரிய தலைவலியே பிரேசிலோட அட்டாக்கிங் டெப்த்து தான். ராட்ரிகோ இன்ஜூர் ஆகி இந்த சீசன் அவுட் ஆனாலுமே இன்னுமே அவங்க டெப்த்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வினிசியஸ், என்ரிக், எஸ்டவாவ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் போக டீமோட சூப்பர் ஸ்டார் நெய்மார் அவருமே அவைலபிளாக இருந்தாருன்னா டீம் செலெக்ஷனில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அது ஸ்பெயினில் டெலாஃபியூன்டேக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை கோல் கீப்பிங் பொசிஷனில் இருக்கிற டெப்த்து தான். ஒரு கோல் கீப்பர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் பரவாயில்ல, ஸ்பெயினுக்காக ஆடுற எல்லா கோல் கீப்பர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிச்சுட்டு இருப்பார். அவரோட ஃபேவரட் யூனாய் சீமோனை விட இந்த சீசன் ஜான் கர்சியா நல்லாவே விளையாடுறாரு. அது போக பார்த்தீங்கன்னா டேவிட் ராயா அண்ட் ராபர்ட் சாnchez இந்த 4 பேரில் யாரை ஸ்டார்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வயசான கோட்ஸ் அவங்கள அந்த கோச்சஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். லாஸ்ட் வேர்ல்ட் கப் மாதிரி மெஸ்ஸியை எல்லா கேமும் விளையாட வைக்கிறதுலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறது தான் ஸ்கேலனியோட ஐடியாவும் இருக்கும். அதே மாதிரி போர்ச்சுகலில் ராபர்ட் சாnchez-உமே CR7 அவரோட ஏஜ் காரணம் காட்டி அதிகமாக யூஸ் பண்ணாமல் ரொட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு NT கோச்சாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.